கடல் போல விளங்குகின்ற படை, அவருடைய படை பாருங்க. கடுங்குரல் முரசம். கடுங்குரல் முரசம் அப்படின்னா அந்த தானையினுடைய கடுமையான கோபத்தை, கடுங்குரல் என்பது கடுமையான யானை இருக்காங்க, அந்த தானை, அந்த படை இருக்குல்ல, அந்த படைக்குள்ள ஒரு கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தை அந்த கோபத்தை கடுங்குரல் முரசம் என்றால் அந்த தானையர்களுக்கு முன்பு அவர்கள் அறைந்து செல்கின்ற அந்த முரசம் அவங்களுடைய ஒட்டுமொத்த கோப குரலை சொல்வதை போல. யாருடைய கோப குரலை சொல்வதை போல? இப்போ திடீர்னு கோபம் டே அப்படின்னு கத்துவோம். அப்போ அந்த டேன்னு கத்துற அந்த குரல் இருக்குல்ல, அது வந்து என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு. என்னுடைய நீங்க எந்த ஃபோர்ஸா கத்துறீங்களோ அந்த ஃபோர்ஸ் வந்து என்னுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு. இங்க அந்த படை எப்படி இருக்கான்? கடல் போல இருக்காங்க. இது போல கடல் போன்ற அந்த படை வீரர்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த கோபத்தை சொல்வதை போல கடும் குரல் முரசம். நீங்க சொல்ற கடும் குரல் என்பது அவர்களுடைய கோப குரல். அந்த கோப குரலை அந்த முரசம் கால் ஒரு கடலில் கடிய உணர. கால் ஒரு கடலில் கடிய உணர அப்படின்னா கால் என்பது ஏற்கனவே சொன்ன கால் என்பது காற்று. பலத்த காற்று வீசுகின்ற கால் என்றால் பலத்த காற்று வீசுகின்ற கடலின் கடிய உணர. அதாவது பலத்த காற்று வீசுகின்ற கடல்ல எழுகின்ற கடல் அலையை போல, எழுகின்ற ஒரு சுனாமியை போல வச்சுக்கோங்க. சரியா? கடல் அலையை போல. எப்படி பலத்த காற்று வீசுதுங்க, அந்த காற்றுல எழுந்து வருகின்ற, ஏற்கனவே கடல் அலை ஃபோர்ஸ் ஆனது. இப்ப காற்று வீசும்போது என்ன ஆகும்? அதனுடைய திசை கூடும். அப்போ அப்படி எழுந்து வருகின்ற கடலின் கடிய உணர, அந்த கடலினுடைய ஒளியை போல இந்த முரசு ஒலிக்கிறது. என்ன முரசு ஒலிக்கிறார்? புரிஞ்சுதா? மேல பார்த்தோம், யானையின் மேல் இருக்கின்ற அந்த வானத்தை தோய்ந்த அந்த கொடி எதை போல அசையுது? அருவியில், மலையிலிருந்து கொற்ற அருவி போல அசையுது. இங்க அந்த கடல் போன்ற அந்த படை வீரர்களுடைய கோபத்தை சொல்கின்ற, கோப குரலை சொல்கின்ற அந்த முரசு எப்படி ஒலிக்குதா? எப்படிப்பட்ட கடலா? வேகமான காற்று வீசுகின்ற, வேகமான காற்று பலமாக வீசுகின்ற அந்த கடல்ல தோன்ற அலையை போல, கடலில் தோன்றுகின்ற அலையை போல அந்த முரசு ஒலிக்க ஒலிக்கின்றது. சரி, அடுத்தது எரிந்து சிதைந்த வாள். எரிந்து என்றால் பகைவரை வெட்டி. எரிந்து என்றால் பகைவரை வெட்டி வீழ்த்தி. பகைவரை வெட்டி வீழ்த்தியதால சிதைந்து போன வாள். எது சிதைஞ்சு போச்சு? யாரை வெட்டி வீழ்த்துறதுனால? பகைவரை வெட்டி வீழ்த்துறதுனால சிதைந்து போன வாள். ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது உடைஞ்சு போறது வேற, இது உடைந்து போவதற்கும் சிதைந்து போவதற்கும் என்ன வித்தியாசம்? இந்த சாக்பீஸ் இருக்கு, சாக்பீஸ் உடைஞ்சு போறதுக்கும் செதஞ்சு போறதுக்கும் என்ன வித்தியாசம்? உடைஞ்சுனா ரெண்டா உடைஞ்சு போயிடும், செதஞ்சுனா அடி தூள் தூளா போகும். இப்போ ஒரு வால் இருக்குங்க, ஒரு வால் இருக்கு அப்படின்னா இந்த வால் வந்து உடைஞ்சு போயிடுச்சு. இந்த வால் உடைஞ்சு போயிடுச்சுன்னா துண்டாயிடுச்சு. இது பொதுவா எப்படி துண்டாகும்னா இப்படி உடையும். ஆனால் சிதைந்து போவது என்றால் இப்படி சிதைந்து. சொல்லு பாக்கியம். கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுத்து அப்போ அதாவது உடைதல் என்பது உண்டாவது
சிதைவு என்பது அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா சிதைந்து கடைசி லெவல் இருக்கு அப்படியே தொங்கிட்டே இருக்கு. இது அப்போ அந்த வாழ் வந்து வலிமையான வாழ், அந்த வாழ் வந்து வலிமையான வாழ். அந்த வலிமையான வாளால வெட்டி 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 அந்த வாழ் உடையலைங்க. ஏன்னா அது வலிமையான வாழ். ஆனா அது வெட்ட 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 அது சிதைந்து 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 போன வாழ், சதைஞ்சு போச்சு. சரி, அது வெட்டி சிதைந்து போன வாழ். புரிஞ்சுதா? உடையதுக்கும் சிதையதுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல. சிதைவது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உருக்குலைவது. இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழ்ல, உருக்குலைவு. உருக்குலைவு தானே, உருக்குலைவு தானே. இந்த சாக்பீஸ் கொண்டு வரும்போது எப்படி இருந்தது? எழுத 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 அதனுடைய உருவமானது குறைந்து கொண்டே, ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து தேய்ந்து கொண்டே மற்றும் தேய்ந்து கொண்டே உருக்குலைவு சொல்லுவோம். ரைட்டா? சரி, அடுத்து பாருங்க. எரிந்து சிதைந்த வாழ், இலை தெரிந்த வேல். இது இலை தெரிந்த வேல் அப்படின்னா, அதாவது இங்க சொல்றாங்க இலை தெரிந்த அப்படின்னா வேல் இருக்கு. இது வேலினுடைய இந்த முனை இருக்குல்ல, இது எப்படி இருக்கு? பகைவர்களை குத்தி குத்தி கொன்றதால இந்த இலை பகுதியானது மெலிந்து போன வாழ். அந்த இலைப்பகுதி என்னாச்சா? எதனால மெலிந்து போச்சா? குத்தி குத்தி குத்தும் போது சதையில மட்டும் குத்துறது இல்ல, எதிர்கொடும் எதிர்கொடும் எலும்பு. ஏன் திவ்யா குத்துறது? நாளைக்கு போர் இடத்துல கையில வாழ் வந்து வேறு எல்லாம் வரும். அப்போ சரியா என்ன பேர் துப்பாக்கி எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த தம்பி ஒரு முறை அனுப்புனா அந்த கோழி போட்டோ பார்த்தேன். ரைட், அப்போ அதை பார்த்துக்கலாம், என்னன்னு பார்த்துக்கலாம். அப்போ இந்த வேரினுடைய இலைப்பகுதி மெலிந்து போன, மெலிந்து போன இலை தெரிந்த வேர், இலை இலை தெரிந்த அந்த உடைப்பகுதி தெரிந்த என்றால் மெலிந்து போன வேர், மெலிந்து போன வேர். சரி, மெலிந்து போச்சு, அந்த வேரானது மெலிந்து போனது. சரி, ரைட். அடுத்து பாருங்க. பாய்ந்து ஆய்ந்த மா. பாய்ந்து, நீங்க சொல்ற மா என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மா என்பது குதிரை. எதிரி படையின் மீது பாய்ந்து பாய்ந்து அந்த படையை அழித்து அழித்து ஆய்ந்த அப்படின்னா சோர்ந்து போன. ஆய்ந்த என்றால் சோர்ந்து போன குதிரைகள். சோர்ந்து போன, சோர்ந்து போன. ஆய்ந்த, ஆய்ந்த என்றால் சோர்ந்து போன, சோர்ந்து போன. உதாரணமா இந்த ஆய்ந்த சொல்லு இருந்து இன்றைக்கு வந்து ஒரு வாக்கு சொல்லுவாங்க, ஓடி போய் டயர்டா இருப்போம், ஆயுசு விட்டுது சொல்லுவாங்க, ஆஞ்சி ஓடி போடுறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இந்த ஆயுசுங்கிற வார்த்தை, ஆயுசு என்பது நம்முடைய மூச்சு விட்டுது, சோர்ந்து போயிட்டு. சரியா? அப்ப அந்த குதிரைகள் ஆய்ந்து, எதனால ஆய்ந்து போகுது? எதனால சோர்ந்து போகுது? எதிர்படைக்கு பாய்ந்து பாய்ந்ததால சோர்ந்து போன குதிரை. சரி, ரைட். அடுத்து பாருங்க. ஆய்ந்து தெரிந்த புகழ் மறவரோடு. ஐந்து, ஐந்து மேல சொன்ன ஆய்ந்து என்பது சோர்வு, கீழே சொன்ன ஆய்ந்து என்பது நன்றாக ஆராய்ந்து, நன்றாக ஆராய்ந்து தெரிந்த அப்படின்னா தேர்வு செய்யப்பட்ட. உதாரணமா தெரிவு செய்க அப்படிம்பாங்க. தெரிவு செய்க என்றால் தேர்வு செய்க, தெரிவு செய்க என்றால் தேர்வு செய்க அப்படின்னு அர்த்தம். எல்லாம் கவனிங்க. ஆராய்ந்து தேர்வு செய்த புகழ் மறவரோடு. எது அது என்ன சார் புகழ் மறவரோடு அப்படின்னா என்றைக்குமே போரை விரும்புகின்ற மறவர்களோடு. என்றைக்குமே என்றைக்குமே அவங்க எதை விரும்புகிற மறவர்கள்? புகழ்னா என்னது? புகழ் என்பது புகலிடம் சொல்லுவாங்க இல்லைங்க. புகழ் என்றால் புகலிடம். இங்கே சொல்ற புகழ் என்பது அந்த போரோடு புகழ்ற, போரோடு
அவனுடைய விருப்பமே இது, விருப்பம் எது? போர்தான். பாருங்க, வால் சதஞ்சு போச்சு, வால் சதஞ்சு போச்சு, வேறு மெலிஞ்சு போச்சு, குதிரைப்பட ஓஞ்சி போச்சு, குதிரைப்பட ஓஞ்சி போச்சு. ஆனாலும் கூட அப்ப எவ்வளவு போரிட்டு இருப்பாங்க, ஆனாலும் கூட அவங்க அடுத்து என்ன விரும்புறாங்க? போறாங்க. அடுத்தது டயர்டாகாதவங்க நடக்கும். அப்ப நம்ம எப்போ நமக்கு டயர்டாகாதுன்னா ஒன்றின் மீது விருப்பம் இருந்தால் நமக்கு டயர்டாகாது. இந்த வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இப்படியே பழகிருச்சுன்னா புக்கு படிக்க டயர்டாகுதுன்னா ஒரு 5 நிமிஷம் டைம் கிடைச்சா புக்கு படிக்கும். ஸோ அது அதனுடைய பழக்கம், அதனுடைய அப்ப அந்த படை அந்த படைக்கு போர் என்றால் அவ்வளவு விருப்பங்க. போர் என்றால் அதனால் அப்படிப்பட்ட ஆய்ந்து தெரிந்த புகழ் மறவரோடு, மறவர் என்றால் போர் வீரர்கள், போரை மிக விரும்புகின்ற, போரை மிக விரும்புகின்ற, போரை தவிர எதுவுமே தெரியாது, போரை தவிர எதுவுமே தெரியாத அந்த மறவரோடு, அந்த மறவரோடு படு பிணம் பிறந்த நூறி. இது இங்க சொல்ற படுபிணம் என்றால் படு என்றால் மீண்டும் எதிர்த்தவர். ஏற்கனவே எதிர்த்தவன், ஏற்கனவே தோற்றவன் மீண்டும் எதிர்த்தான். மீண்டும் ஏற்கனவே அவன் எதிர்த்திருப்பாங்க, எதிர்த்த பிறகு போர்ல தோற்றிருப்பான், தோற்ற பிறகு ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க, அவன் மீண்டும் எதிர்த்த பிறகு மீண்டும் இப்படி நடக்கும். இந்த பழி வாங்குறதுக்காக இப்படி நடக்கும். பகையின் போது இப்படி நடக்கும். இது பகையின் போது இப்படி நடக்கும். இப்படி நடக்கும்போது பாருங்க, அதாவது படுபிணம் என்பது அப்படி மீண்டும் எதிர்த்த போது அவர்களை வெட்டி வீழ்த்திய, அந்த பகைவரை வெட்டி வீழ்த்திய படுபிணம் பிறந்த நூறி. பிறந்த நூறி என்றால் அப்படி வெட்டி வீழ்த்தியதனால, குவிந்த பிணங்கள் இப்படி வெட்டி வீழ்த்தி. நூறி என்றால் முற்றிலும் அழித்து நடக்கும். நூறி என்றால் மிச்சம் வைக்காம நடக்கும். நூறி என்றால் ஏற்கனவே ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான், திரும்ப அவன் போருக்கு வந்ததுனால இம்முறை என்ன பண்ணிட்டான்? இம்முறை வாய்ப்பு தராம பிணக்குவியல்கள் விழும்படி அந்த ஒட்டுமொத்த படையையும் வெட்டி அழித்த நூறி. ஏற்கனவே பார்த்துக்கோம், நூறி என்பது வெட்டி அழித்த நடக்கும். சரியா? பிறங்க நூறி பாருங்க, பகைவர் கெடுக்குடி பயிற்சிய கொற்ற வேந்தே. பகைவர் கெடுக்குடி பயிற்சிய இங்க சொல்ற பயிற்சிய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, பயிற்சிய அப்படின்னா மீண்டும் பயிற்சி என்றால் கொற்ற வேந்தே. நான் சொன்னேன், கொற்ற என்றால் வெற்றி, கொற்ற என்றால் வெற்றி. கொற்ற வேந்தே என்றால் வெற்றி உடைய வேந்தனை, வெற்றி உடைய வேந்தனை. எப்படிப்பட்ட வெற்றி உடைய அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஒரு வார்த்தை சொல்றாரு, நல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு. இதனுடைய ஸ்டார்டிங்ல சொன்ன, நீங்கள் இந்த மண்ணை நிரந்தரமாக ஆள வேண்டும் என்றால் அதுக்கு என்ன வேணும்னு சொல்றாரு பாருங்க, ரொம்ப முக்கியமான வரி. பகைவர் கெடுக்குடி பயிற்சிய, பகைவர் கெடுக்குடி பயிற்சிய கொற்ற வேந்தே அப்படின்னா அந்த பகை நாட்டினுடைய மக்கள், அந்த மக்களுடைய கெடுக்குடி அப்படின்னா கெட்டு போன, என்ன இவ்வளவு நாள் இவருடைய கண்ட்ரோல்ல அந்த நாடு நல்லா இருந்தது, இப்ப திரும்ப அவன் எதிர்த்ததால அந்த நாடு கெட்டு போச்சு, அதனால பாதிக்கப்பட்டது யாரு? மக்கள். இப்படி கெட்டு போன அந்த மக்களுடைய வாழ்க்கையை கெடுகுடி பயிற்சியை கொற்ற வேண்டிய, மீண்டும் அந்த வாழ்க்கையை மாற்றி, அந்த மக்களுடைய வாழ்க்கையை திருத்திய, நன்றாக வாழ செய்வதற்கான வாய்ப்பை தந்த வெற்றி பொருந்திய மன்னனை, வெற்றி பொருந்திய. உதாரணமா சொல்லணும்னா இந்த பாகுபலி படத்தை போல,
பாகுபலி திடீர்னு அந்த மகிழ்வதி நாடு அந்த பழுவாள் தேவனுக்கு போனப்போ எல்லாம் மாறுது, ஒரு குடும்பமையான ஒரு தேசமா மாறுது. அது மீண்டும் அது எப்படி திரும்புது, பாகுபலியுடைய பையன் வந்தப்புறம் அதை நான் பார்க்குறேன், அந்த படத்துல பார்க்குறேன். ரொம்ப அழகாக கான்செப்டை ராஜமௌழி பேசியிருப்பார். அப்போ இங்க நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மண்ணை நீங்கள் நிரந்தரமாக ஆள வேண்டும் என்றால் அங்க இருக்கிற மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கும். யார் மகிழ்ச்சியாக இருக்கும்? அந்த மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கும்படி ஏதாவது ஒன்று நடந்தா அதை உடனே சரி செய்யும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்போ இவன் போருக்கு போனது அவன் தனக்கு பயந்து இருக்கார் அல்ல. எதுக்காக போயிருக்கான்? அவனுடைய ஆட்சியாக அந்த நாட்டு மக்களுக்கு பிரச்சனை, அந்த மக்களுடைய வாழ்க்கையை சரி செய்யறதா யார் இருக்கா? அப்படிப்பட்ட வெற்றி வேந்தன். நீ சாதாரண வேந்தன் அல்ல. அவனுக்கு தேவை நாடோ பணமோ அல்ல, நாடோ பணமோ அல்ல, மக்களுடைய நிம்மதி, மக்களுடைய நிம்மதி, மக்களுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட கெட்டுப்போன கெடுபுடி கெட்டுப்போன அப்படின்னா அவர்களுடைய கெட்டுப்போன வாழ்க்கைனா இதுக்கப்புறம் அந்த நாடு யார் வசம்? யார் வசம்? அவனுடைய வசம். இப்ப அவனுடைய வசம் வரும்போது அவன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டே வந்திருக்காரு. 4 மகளிர் கீழே பார்ப்போம் அவனுடைய இடம் எப்படி இருக்கும்னு. சரியா? அப்போ அவரிடம் வரும்போது அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு புது காலம் பிறந்தது. புது காலம், மகிழ்ச்சியான ஒரு காலம் வந்தது. சரியா? சரி. அப்ப அப்படிப்பட்ட என்ன வேதனை? என்ன வேதனை? வெற்றி வேதனை, கொற்ற வேதனை. சரி. அப்ப கான்செப்டை சொல்லிட்டு அடுத்து பாருங்க. அடுத்து அவருடைய சிறப்பு சொல்லிட்டு ஆழ்வினையை சொல்லிட்டாரு. ஆழ்வினை என்பது ஆட்சி செய்கிற சிறப்பு சொல்லிட்டு பாருங்க, நீன் போல் அசைவையில் கொள்கையர் ஆகலின். நின் போல் இங்க சொல்ற உன்னை போல, கபிலர் சொல்றாரு உன்னை போல அசைவையில், அசைவு என்பது இந்த இடத்துல தளர்ச்சி. அசைவு என்றால் உன்னை போல, யார போல? வாடியாத உன்னை போல அசைவு இல்லாத, தளர்ச்சி இல்லாத கொள்கையர் ஆகலின். கொள்கையர் அப்படின்னா கொள்கையை கொண்டவர்கள். யாரை போல? யாரை போல? உன்னை போல தளர்ச்சி இல்லாத. என்ன இல்லாத? அது என்ன சார் தளர்ச்சி இல்லாத அப்படின்னா, நான் ஒன்றுல ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். நாளைக்கு வந்து திடீர்னு நமக்கு ஒரு ஐடியா வருது. காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். 4 மணிக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் எழுந்திரிச்சு நம்ம ஒரு 2 மணி நேரம் படிக்கணும். அலாரம் கொடுப்போம். அடுத்த நாள் எழுந்திரிச்சிருக்கோம். ரைட்டு. இப்படியோ 2 நாள் ஆகுது. 3ஆவது நாள் வேணாம் ஒருத்தன் சினிமாவுக்கு போகலாம். நைட் 10 மணிக்கு ஷோக்கு போவேன். 2 மணிக்கு வந்து தூங்குவேன். அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எதுக்கு முடியுமா? ரைட்டு. 10 மணிக்கு தூங்குவோம். அடுத்த நாள் காலையில் இன்னும் கொஞ்சம் 3 மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த 2 நாளுக்கு அப்புறம் அந்த பழக்கத்தை விட்டுருவோம். அதற்கு பேர் தளர்ச்சி. அதுக்கு பேர் கொள்கை தளர்ச்சி. அதுக்கு பேர் என்ன? கொள்கை தளர்ச்சிங்க. நினைச்சிருப்போங்க 2 நாள் 3 நாள் செய்வோம், அதுக்கப்புறம் அதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம எழுதுன 1 பேஜ் போகலாம். அது ஒரு பெரிய கடமை இருக்கின்றது. அதை பிரிச்சு கொடுத்துடலாம். நீங்க போறதுக்குள்ள பிரிச்சு கொடுத்துடலாம். ஆக ஒரு தளர்ச்சி. அப்போ இவன் சொல்ற அந்த தளராத கொள்கை இருக்குல்ல, தளராத, அதுதான் வெற்றி காரணம். உங்களுடைய கொள்கை, உங்களுடைய லட்சியம் தளராமல். அதனாலதான் இவங்க சொல்றாரு, இந்த கபிலர் சொல்கிறார், நீன் போல் அசைவையில் கொள்கை. நீன் போல் அதாவது தளராத, அசையாத, அசைக்க முடியாத, அசைக்க முடியாத கொள்கையை கொண்டவர்களாக உன்னுடைய முன்னோர்கள் விளங்கியதா? யார் விளங்கியதா? யார் விளங்கியதா? அப்படின்னு என்னடா நமக்கு தெரியும். என்ன இந்த கபிலர் உல்டாவா சொல்றாரு. கபிலர் என்ன உல்டாவானா, யார ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும், ஆனா இவர் யார சொல்றாரு? உன்ன போல. யார் போல? ஏன் தெரியுமா? முன்னோர்களை பற்றி வரலாறு பார்த்துருக்கோமா? வாழ்ற நிஜம் இது, நிஜம் இது. வள்ளுவர் சொல்வதை போல தக்கார தகவலர் என்பது அவரவர். அவனை பார்த்து முடிவு பண்ற. யார முடிவு பண்றா? அவனை பார்த்து அவன் முடிவு பண்றான். முன்ன போல அசையாத, தளர்வில்லாத கொள்கையை உடையவர்களாக உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய
முன்னோர்கள் ஆதலில் பாருங்க, ஆதலின் அசையாது ஆண்டோர் மன்ற, அசையாது ஆண்டோர் மன்ற. இதை அப்படி நிறுத்திட்டு அதோட விளக்கத்துக்கு பின்னாடி சொல்றேன். ஞாபகம் ஒருவர் சொல்ல ஞாபகம் சொல்லிடுவேன். சரியா? மன்ற பாருங்க, இம்மன் கெடு ஞானம், இம்மன் கெடு ஞானம், அதையும் நான் பின்னாடி சொல்றேன். அது போல நான் சேர்த்து சொல்றேன். சரியா? சரி. நிலம் பயம் பொழிய, நிலம் இங்க சொல்கின்ற பயம் என்பது விளைச்சல், அதாவது நிலத்தினுடைய விளைச்சல் பெருக. நல்ல கவனி, நிலம் பயம் பொழிய அப்படின்னா நிலமானது மிக பெரிய விளைச்சலை தரும். எது விளைச்சல் தரும்? எது நிலத்தினுடைய பயன் என்ன? பயன் என்ன? விளைச்சல். நிலம் விளைச்சலை தரவும் சுடர் சினம் தனிய, சுடர் இங்க சொல்ற சுடர் என்பது சூரியனுடைய கதிர்கள், சூரியனுடைய வெப்பம் மிகுந்த வெண்மையான அந்த கதிர்கள் தனியவும், தனிய அப்படின்னா குளிர்ச்சி தரவும், தனிய நம்ம ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கோம், தன் என்றால் குளிர்ச்சி, தண்ணீர். இப்ப குடிக்கிற தண்ணீர் இருக்குல்ல, தண்ணீர் என்றால் குளிர்ச்சியான நீர் அர்த்தம். நம்ம இந்த வெந்நீர் என்றால் சூடான நீர் அர்த்தம். அப்போ இப்போ இந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணி நீர் என்ன நீர்? அப்படியே குளிர்ச்சியானதா? குளிர்ச்சி என்ன தெரியுமா? அது நீர் தான். அது நீர் தான். கூலிங் வாட்டர் தான் தண்ணீர். கூலிங் வாட்டர் தான். நம்ம எல்லாத்தையும் தண்ணீர் என்று சொல்கிறோம். அது அல்ல. எது குளிர்ச்சியா இருக்கோ அது. மற்றபடி அது நீர் தான். மற்றபடி அது நீர் தான். சரியா? ரைட். அப்போ இவர் சொல்கிறார், என்ன சொல்றாருன்னா, நல்ல கவனி, அதாவது நிலம் பயம் பொழிய, நிலம் அப்படின்னா நிலத்தினுடைய விளைச்சல் பெருக, நிலத்தினுடைய விளைச்சல் பெருக, நிலமானது பெருகி நிற்க, நிலமானது பெருகி நிற்க, நிலத்தினுடைய விளைச்சல் பெருக, சுடர் சினம் தனிய, சுடர் என்பது என்ன? சூரியனுடைய கதிர்கள், அதனுடைய வெம்மை தனிந்து போக, அதனுடைய வெம்மை தனிந்து போக. ரைட், பாருங்க. பயம் கெடு வெள்ளி ஆணியம் நிற்ப, பயம் கெடு வெள்ளி ஆணியம் நிற்ப. நீங்க சொல்ற பயம் கெடு என்பது, பயம் என்பது பயன், கெடு என்றால் மிகுந்த. இந்த உலகத்திற்கு மிகுந்த பயனை தருகின்ற, மிகுந்த பயனை தருகின்ற வெள்ளி என்பது நமக்கு தெரியும். வெள்ளிக்கோள், வெள்ளிக்கோள் பேர் என்ன? சுக்கிரன். சுக்கிரதசை என்ன சொல்லுவாங்க? இவர் சுக்கிரதசை ஆமாங்க. சுக்கிரன். இந்த வெள்ளிக்கு பேர் சுக்கிரன். இந்த வெள்ளிக்கோள் இருக்குல்லங்க, ரொம்ப முக்கியமான கோள். ஜோதிடம் படி தமிழ் ஜோதிடம் பேசுறாரு. அந்த வெள்ளிக்கோள், அந்த உலகத்திற்கு பயன் தருகின்ற வெள்ளிக்கோள் ஆணியம் நிற்ப. நீங்க சொல்ற ஆணியம் என்பது, அதாவது ஆணியம் என்பது அந்த வெள்ளிக்கோளானது நன்மை தருகின்ற பிற கோள்களோடு சரியாக நிற்க. பிற கோள்களோடு இந்த அழகா சொல்லுவாங்க, கட்டம் சரி இல்லாம என்ன சொல்லுவாங்க? கட்டம் நல்லா இருக்குன்னு. கட்டம் என்பது கோள்கள், கோள்கள் ஜோதிடம் பார்ப்பாங்க இல்லைங்க. அப்படி ஒரு சொல்றாரு, இந்த உலகத்திற்கு மிகுந்த பயனை தருகின்ற எந்த கோள்? வெள்ளிக்கோள் பிற நல்ல கோள்களோடு நிற்க. பிற சொல்லுவாங்கல்ல, ஜோசியத்தை கணிப்பாங்கல்ல, இந்த கோளோடு இங்க இருக்கு, குரு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரி, நிற்க விசும்பு மெய் அகல, விசும்பு மெய் அகல. நீங்க சொல்ற விசும்பு என்பது வானம், அந்த கோள்கள், மெய் என்பது வானத்தினுடைய உடல், அந்த கோள்கள் இந்த வானத்தினுடைய இந்த உடலில், வானத்தினுடைய விசும்பினுடைய இந்த உடல்ல பரவி நிற்க, பரவி. அது ஒரு நல்ல விஷயம்னா அது நல்லது நடப்பதற்கான ஒரு சகுனம். சரியா? சரி, நிற்க விசும்பு மெய் அகல பெயல் புறவு எதிர. எது பெயல் என்பது மழை பெய்து. பெயல் என்பது மழை.
மழை பெய்து. இங்கே சொல்ற புறவு என்பதற்கு பெயர் காத்தல். அதான் புறவுன்னு சொல்லலாம், புறப்பு அப்படின்னு சொல்லலாம். புறவடர் கேள்விப்பட்டிருக்கோங்க. புறவடர் காப்பவர்கள் புறப்ப. அப்போ மழையானது பெய்து இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களை எல்லாம் புறவு எதிர என்றால் உலகத்தில் இருக்கின்ற உயிர்களை எல்லாம் காப்பதை போல. எதை காப்பதை போல? எதை காப்பதை போல? பார்த்துட்டே இருக்கோம். இளம் விளைய, மண் விளைய. இரண்டாவது மண் விளைய, சூரியனுடைய கதிர்கள் கனிய. மூணாவது பயன், உலகத்திற்கு பெரும் பயன் தரக்கூடிய வெள்ளிக்கோள்கள் பிற நல்ல கோள்களோடு சேர்ந்து வானத்தினுடைய உடல் முழுக்க, வானத்தினுடைய பரப்பு முழுக்க பரவி நிற்க, மழை பெய்து இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களை எல்லாம் காப்பதை போல. அதாவது எதிர என்றால் அந்த காத்தலை மேற்கொள்ள நால்வேறு நடந்தலை ஓராங்கு நந்த. நால்வேறு இங்க சொல்ற நடந்தலை என்றால் அகன்ற. நால்வேறு என்றால் நான்கு திசைகள். வேறான இந்த அகன்ற திசைகள், நான்கு திசைகள் ஓராங்கு நந்த. அப்படின்னா ஒன்றாகும் மாறு. ஓராங்கு என்றால் இந்த நான்கு திசை இருக்குல்லங்க, இந்த நான்கு திசைகளையும் ஒருங்காக சேர்த்ததை போல, இந்த நான்கு திசைகளும் ஒன்றாகுவதை போல, நான்கு திசைகளும் ஒன்றாவதை போல. ஓராங்கு நந்த என்றால் ஒன்றாக இருக்குமாறு. இரண்டாவது நந்த என்பதற்கு இன்னொரு பொருள் உண்டு. நந்த என்றால் செழிப்படையுமாறு. நான்கு திசையும் ஒன்றாக சேர்ந்து செழிப்படையுமாறு இலங்கு கதிர் திகிரினின் முன்திசினோர. இங்க சொல்ற இலங்கு என்றால் ஒளி வீசக்கூடிய, ஒளி வீசுகின்ற கதிர், ஒளி வீசக்கூடிய மின்னக்கூடிய அர்த்தம். நல்லா கவனிங்க. ஒளி வீசக்கூடிய கதிர்கள் வெளிப்படும். திகிரி, இங்க சொல்ற திகிரி என்பதற்கு நமக்கு ஏற்கனவே பொருள் தெரியும். திகிரி என்றால் சக்கரம். திகிரி என்றால் சக்கரம். இந்த சக்கரம் ஆணை சக்கரம் என்பது அவனுடைய முன்னோர்கள் ஆட்சி செய்வதற்காக ஆட்சியினுடைய குறியீடு சக்கரம், ஆணை சக்கரம் சொல்லுவாங்க. சரியா? அந்த ஆணை சக்கரத்தினுடைய இன்றைய உருவம் தான் அசோக சக்கரம். கொடியில இருக்கும். அசோக சக்கரத்துல மொத்தம் எத்தனை இது இருக்கும்? 24 இது இருக்கும். சரி, நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்போ அந்த இலங்கு கதிர் திகிரி, அந்த திகிரியை கொண்டு நின் முந்திசினோரே முந்திசின் என்றால் உன்னுடைய முன்னோர். யாரு? உன்னுடைய முன்னோர். இப்ப நம்ம விட்ட வரி எந்த வரி? மேல இம்மண்கெழு, அதாவது ஆண்டோர் மன்ற இம்மண்கெழு நாளும். அதாவது மண்கெழு என்பது ஏற்கனவே சொன்ன மண் நிறைந்த இந்த உலகத்தை உன்னுடைய முன்னோர்கள் ஆண்டோர் மன்ற ஆண்டு இது ஆண்டு இப்படி ஆண்டு வந்தார்களா? நிலத்தினுடைய விளைச்சல் பெருகனா அந்த நாட்டுல விளைச்சலுக்கான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி, எல்லா வசதிகளையும் நம்ம ஒரு பாட்டில் பார்த்தோம்ல, உணவளிப்படுவது நிலத்தூர் நீரே அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப அதற்கான வசதி சூரியனுடைய கதிர்களுடைய வெப்பை குறைய. அப்ப அந்த நாட்டில் நீர்வளம் இருக்கின்றது, அதிகமான கடும் கோடையை தாக்குகின்ற தன்மை இருக்கின்றது. இங்கே சொல்கின்ற சூரியனுடைய கதிர் என்பது கொடுங்கோன்மைக்கும் ஒரு குறியீடு. எதற்கும் ஒரு குறியீடு? எதற்கு? கொடுங்கோன்மைக்கு ஒரு குறியீடு, கொடுங்கோன்மையினுடைய ஒரு குறியீடு. சரியா? அப்ப அப்படி அந்த குறியீடு நிற்க ஜோதிடப்படியும், அதாவது ஓமை சொல்றாரு, அதாவது உலகத்திற்கு பெரும் பயனை தருகின்ற வெள்ளிக்கோளானது, சுக்கிரக்கோளானது பிற நல்ல கோள்களோடு நிற்கும்படி, பிற நல்ல கோள்களோடு சேர்ந்து அகன்ற வானத்தினுடைய பரப்பெங்கும் பறந்து நிற்கனா
அந்த ஆட்சி வந்து நல்ல ஆட்சின்னு அர்த்தம். குறிப்பா சொல்லுவாங்க, நாம் நல்ல விதமாக ஆட்சி செய்தால், நல்லவர்களாக இருந்தால், நம் எண்ணம் நல்லதாக இருந்தால் நமக்கு யாருடைய துணை இருக்கும்? யாருடைய துணை இருக்கும்? நீ நல்லவனா இருந்தா, நல்லவனா இல்லாம நடக்காது. ஆமாங்க, இது ஒரு நம்பிக்கை. இது பாவலோ கோயிலாங்கிற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் படிச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் சொல்லுவார், நீங்கள் மிக நேர்மையானவராக இருந்தால், நீங்கள் செய்கின்ற செயல் மிக நேர்மையானதாக இருந்தால், இயற்கை உங்களுக்கு தெரியாமலேயே துணை நிற்கும். இது துணை நிற்குமா? நம்புபவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இயற்கை வந்து உங்களுக்கு நமக்கே தெரியாம துணை நிற்கும். நமக்கே தெரியாம நம்ம செய்யற செயல்ல நேர்மை இருந்தால், செயல்ல நேர்மை இருந்தால், அப்போ இது சொல்றாங்க, அந்த கோள்களினுடைய நிலை இப்படி இருப்பதை போல ஆணை சக்கரத்தோடு இதோட ஒளி வீசக்கூடிய விளங்குகின்ற ஆணை சக்கரத்தோடு நம்முடைய முன்னோர்கள் மண் நிறைந்த இந்த உலகத்தை ஆட்சி செய்து வந்தனரை. ஆட்சி செய்து அப்ப இதுல சொல்றாங்க, இந்த உலகத்தை வந்து அவங்க ஆட்சி செய்து வந்திருக்காங்க. அதே போல உன்னுடைய ஆட்சியும், அதே போல யாருடைய ஆட்சியும் உன்னுடைய ஆட்சியும் அப்படிதான் இருக்கு. உன்னுடைய முன்னோர்களை போல இருக்கு. நீ அந்த நாட்டு மக்களுடைய மகிழ்ச்சிக்காக, அந்த நாட்டு மக்களுடைய மறு வாழ்க்கைக்காக நீ இப்படிப்பட்ட போல செஞ்சுட்டு வர அப்படின்னு ரெண்டையும் கம்பேர். அப்ப நான் சொன்னது போல பொன்னை மட்டுமல்ல, செல்வத்தை மட்டுமல்ல, எதையும் ஆண்டவர் சொன்ன மண்ணை ஆள வேண்டும் என்றால் அங்கு வாழ்கின்ற மக்கள் மீது நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். மக்களுக்கு ஒரு தீமைனா அதை சரி செய்யும். போருக்கு போய் வெல்வது, அவனுடைய படை செல்வது, அவனுடைய படை வீரர்களுக்கு போர் என்றால் சலிப்பு வராமல் இருப்பது, அவன் செய்கின்ற போருக்கு ஒரு நியாயம் இருக்கின்றது. என்னங்க ஒரு நியாயம் இருக்கின்றது, ஒரு பிடிப்பு இருக்கிறது. பிடிப்பு இருந்தா மட்டும்தான் போர் அடிக்காம ஒரு விஷயம் தொடரும். பிடிப்பு இல்லைன்னா அவ்வளவுதான், தொடராது. பிடிப்பு இல்லைன்னா தொடராது. அப்போ உன்னுடைய வாழ்க்கையும் சரி, உன்னுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையும் சரி, அந்த வாழ்க்கைக்குள்ள அசையாத ஒரு கொள்கை இருக்கின்றது. அந்த கொள்கை தொடர்கின்றது என்று இந்த பாடலை தமிழர் வந்து கொஞ்சம் உள்ளாக பார்த்தீங்கன்னா, திரும்ப கபிலர் ஒரு மிக சிறந்த ஒரு படைப்பாளராக இன்னொரு விஷயத்தை பேசுறது மட்டும் இல்லை, அதை கனெக்ட் பண்ற விதம் மட்டும் இல்லை. நான் சொன்னேன், ஒரு இடத்துல உன்னை போல யாரையும் சொல்றாரு, லாஜிக், அது பேரு என்ன, ஒரு படைப்பினுடைய மிக அடிப்படை லாஜிக். முன்னோர்களை சொல்லி இவனை சொல்லியிருந்தா ஒரு லாஜிக் மிஸ் ஆயிடும். ஆனா இவனை வைத்து முன்னோர்களை சொன்ன அந்த லாஜிக் இருக்குல்ல, அந்த லாஜிக் வந்து உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒன்று. சரியா?